Good afternoon, students. I am Nitya, Assistant Professor, Dr. SNS College of Education. நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் மாசுபாடு எந்தெந்த மாதிரி ஏற்படுது, அதுலேருந்து என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படுது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதை தொடர்ந்து இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடைசியாக என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காற்றில் பரவக்கூடிய அந்த நச்சு தன்மை வந்து நம்மளுக்கு நுரையீரல், ரத்தம், இரத்த நீரிழிவு இந்த மாதிரியான வியாதிகளையெல்லாம் வந்து ஏற்படுத்துது. இது வந்து மனிதனுக்கு எப்படி ஒரு அபாயகரமான வியாதி ஏற்படுத்துது அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ அதை தொடர்ந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நம்ம அன்றாட வாழ்கிறதுக்கு நிலம், நீர், காற்று, ஆகாயம் எப்படி தேவையோ அதே மாதிரி நம்மளுக்கு மூச்சு விட்டு மூச்சு வாங்குறதுக்கு சுவாசித்தல் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு செயல்பாடு அமையுது இல்லைங்களா. ஸோ அந்த சுவாசம் மூலியமாக தான் நம்மளுக்கு அந்த நச்சு காற்று வந்து நம்மளுக்குள்ளே போய் நம்மளுக்கு பல விதமான வியாதிகளை ஏற்படுத்தி நம்மளுக்கு உடல் குறைபாடை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. இது எங்கிருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழிற்சாலையிலிருந்து வெளிவரக்கூடிய புகைகள்லேருந்து அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. அந்த தொழிற்சாலையிலிருந்து வெளிவரக்கூடிய புகைகள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நிமிடத்துலேயும் வந்து நம்மளுக்கு கோடிக்கணக்கான நச்சு பொருட்களை நச்சு தன்மை வாய்ந்த காற்றை தான் வெளியிடுது. அந்த காற்றை தான் நம்ம சுவாச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மூலியமாக நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளும் கொள்ளக்கூடிய வியாதி வந்து நிறையா ஏற்படுது. அதை வந்து நம்ம புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அதுக்கடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர் மாசுபாடு. அடுத்தது காற்றை விட அதிகமாக மாசுபாடு அடையக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர் மாசுபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிரின் ஆதாரம், அதான் நம்ம வாழக்கூடிய ஆதாரமாக இருக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர் தான். இந்த நீரையும் நச்சா மாற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி நச்சா மாற்றுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர்நிலைகள் வந்து ரொம்ப பாதுகாக்கப்பட வேண்டிய இடமா அமையுது. ஆனால் அது பாதுகாக்கப்படுறாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆறு, கடல், ஏரிகள், நிலத்தடி நீர், இதெல்லாம் வந்து நீர் ஆதாரங்களை வந்து ரொம்ப மாசு அடையாமல் நம்ம பாதுகாக்கணும். அதை பாதுகாப்பு இல்லாமல் அது மாசுபாடு அடையுது அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்தது வந்து நச்சு கலப்பு. அந்நிய பொருட்களோ நச்சு பொருட்களோ கதிர்வீச்சுகள் நீரின் தரத்தை குறைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. இதெல்லாம் வந்து அந்த இதோடைய நச்சு வந்து அதிகமாக ஏற்படுத்தி நம்ம குடிக்கக்கூடிய தண்ணியிலையும் ஒரு சத்து குறைபாட்டை ஏற்படுத்தி நம்மளுக்குள்ள பக்க விளைவுகள், உடல் ஊனம் ஏற்படுறது, இந்த மாதிரியான நம்மளுக்கு மூளை சார்ந்த வியாதிகள் வந்து அதிகமாக ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. இதை விட பெருசாக என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊட்டச்சத்தால் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாசிகள் அப்படிங்குவாங்க. அந்த என்ன சொல்கிறாங்க, தண்ணி தேங்கி இருந்தால் பாசி பிடிச்சிக்குதுங்கிறாங்களா. அந்த பாசிகள் பெருகி பிராணவாயு, நம்ம மூச்சு விடக்கூடிய பிராணவாயுடைய செயல்திறனை குறைச்சி நீர்வாழ் உயிரினங்களை அழிகிறதுக்கும் நம்ம வாழக்கூடிய மனிதர்கள் கூடத்தை அழிக்கிறதுக்கும் ஒரு பெரிய ஒரு இதாக வந்து ஏற்பட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. இது வந்து நீர் மாசுபாட்டால் அமையக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நில மாசுபாடு. அந்த நில மாசுபாடு அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது மிகப்பெரிய ஒரு இதான்னா நம்மளுடைய விவசாயத்தை பாதிக்கக்கூடிய ஒரு காரணமாக இருக்குது இல்லைங்களா. நில மாசுபாடுனா முன்னாடியே சொன்ன மாதிரி பிளாஸ்டிக் பொருட்கள், நம்ம உபயோகம் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்கள், இல்லை நம்ம ஏதாவது ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறோம், அதை குடிச்சிட்டு அதை அப்படியே போடுறோம், அது மக்காத பொருளாக தான் போகுது. இது எல்லாமே என்ன ஏற்படுதுன்னா மண்ணினுடைய மரணத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. இந்த மாசினுடைய காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதியியல் உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் வந்து அதிகமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தி தருது அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் நுண்ணுயிர் துகள்கள் அப்படிங்கிறாங்க. இந்த பிளாஸ்டிக்கள் வந்து ரொம்ப நாள் மக்காமல் இருந்தால் அது இருக்கக்கூடிய அந்த இது வந்து கிருமிகள் உண்டாக்கி நுண்ணுயிர் துகள்கள் அப்படிங்கிறத ஒன்று உருவாக்குது அப்படிங்கிறாங்க சரிங்களா. அடுத்தது வந்து தொழிற்சாலை கழிவுகள் மற்றும் இதிலிருந்து வெளியேறக்கூடிய ரசாயன பொருட்களும் மண்ணை வந்து ரொம்ப சீர்கேட்டு ஆக்குது. அதனால நம்மளுக்கு என்ன, நம்மளுடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படுது. நம்ம வாழக்கூடிய தரமான ஒரு நிலத்தை வந்து நம்மளால் அமைச்சிக்க முடியல அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய காரணங்கள் சொல்கிறாங்க சரிங்களா. இதெல்லாம் வந்து அந்த மாசின் காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம். இது பிளாஸ்டிக் பொருட்கள் உபயோகப்படுத்துறதுனால, நம்ம ஒரு ட்ரிங்க்ஸு குடிச்சிட்டு கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு அது நம்ம போடுறதுனால அது மக்காத, பிளாஸ்டிக் தானே மக்காமல் போடுறது, இதனால எல்லாம் வந்து பல
பல இதெல்லாம் வந்து மாசு ஏற்படுறதுக்கு காரணம். இதனுடைய விளைவுகள், இதனால் நம்மளுக்கு என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஏற்படக்கூடியது மண் வளம், மண்ணினுடைய தன்மை குறையுது இல்லைங்களா. இப்போ எப்பவுமே களிமண்ணாக இருந்துட்டாலும் சரி, செம்மண்ணாக இருந்துட்டாலும் சரி, விவசாயம் வந்து எப்படி இந்த செம்மண் பூமியில் இந்த இதுதான் விளையும், நெல் விளையும், இது கடலை விளையும் அப்படின்னு ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு உகந்த மண் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த மண்ணினுடைய வளத்தை வந்து இது சீரழிய செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உணவுப் பொருட்கள் அப்படியே மீறி நம்ம உணவுப் பொருட்களை வந்து பயிரிட்டாலோ அதில் வந்து அதிகமான ரசாயன உரங்களை வந்து பூச்சிக்கொல்லி மருந்துகளை தெளித்து தான் நம்மளால் விளைய முடியுது. அதை உட்கொள்ளக்கூடிய மனிதர்களுக்கும் பலவிதமான வியாதிகள் ஏற்படுது அப்படிங்கிறாங்க. அதில் முக்கியமாக ஏற்படுறது நுரையீரல் தொற்று ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அதுக்கடுத்தது நம்மளுக்கு தெரியாமல் ரத்த கசிவு ஏற்பட்டுட்டு இருக்கு நம்ம உடலுக்குள்ள ரத்த கசிவு ஏற்பட்டு நம்மளுடைய ஆரோக்கியத்தன்மை குறைபாடு ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அதுதான் வந்து நம்மளுக்குள்ள பலவிதமான வியாதிகளை உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா நம்மளுக்குள்ள தான் நம்ம மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க. நிலத்தை பாதுகாக்கிறனாலும் சரி, காற்று பாதுகாக்கிறனாலும் சரி, தண்ணீரை பாதுகாக்கிறனாலும் சரி, எல்லாருமே ஒரு மனிதனுடைய செயல்பாட்டின் மூலியமாக தான் ஏற்படுது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.